தான். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? மற்றவங்க பாடின பாட்டு யூதாவால தெரிய வரும்னா யூதா பாடின பாட்டு எல்லாருக்கும் தெரிய வரும். அதனால இந்த கைரோஸ் மொமெண்ட்டுக்காக நாங்கள் தேங்க் பண்ணுறோம். ரொம்ப அந்த பாட்டு வர்றதுக்கு அவ்வளோ தடைகள், அது எல்லா தடைகளையும் தாண்டி கர்த்தர் நேர்த்தியா, எனக்கு ரொம்ப திருப்தி அந்த பாட்டை கேட்ட பொழுது. அந்த மியூசிக் அந்த பாட்டு அதுக்கு அருமையாக அந்த பாட்டை தூக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் நல்ல அந்த மியூசிக் உதவி செஞ்சிருக்கு. பிரதர் ஜான் பால் சின்ன வயசு தம்பி தான். எப்படி தான் இப்படிலாம் மியூசிக் பண்ணுறாங்கன்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. அந்த மாதிரி நல்ல ஒரு மனதுக்கு ஒரு நிறைவு தரக்கூடிய அளவுக்கு அந்த அந்த இசையமைச்சிருக்கிறாங்க. பாட்டு அற்புதமாக, ராகம் சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா இல்லை. அந்த மாதிரி அன்னைக்கு எஜோ சொல்லிட்டு இருந்தான். முத காரில் அந்த ரஷ் நாங்கள் போட்டு கேட்டப்ப அவள் கேட்டுட்டு வந்தப்பே சொல்கிறான், மாமா காத்திருந்தா இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆண்டவருடைய டயத்துக்காக வெயிட் பண்ணோம்னா வாய்ஸ்லாம் என்ன செய்யுமா, இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி. ஸோ யூதாவை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு டவுன் டு எர்த் கம்ப்ளீட்டாக, எவ்வளோ தூரம் நம்ம நம்ப முடியாத அளவுக்கு அந்த மனுஷன் தன்னை தாழ்த்தக்கூடிய ஒரு ஒரு கிரேஸ் அவர் மேலே இருக்குது. தாழ்மையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன அளிக்கிறார்? கிருபை அளிக்கிறார். ஒரு முறை எனக்கு நம்ம ஆல்வின், மியூசிக் டைரக்டர் ஆல்வின் ஜூடாவோட மெட்லியை ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப நான் சொன்னேன், நல்லா அதை பண்ணணும் ஆல்வின் அப்படின்னு சொல்லி நான் பேசுகிறப்ப ஆல்வின் என்கிட்ட சொன்னது, அண்ணே நான் ஆனஸ்டாக உங்களுக்கு ஒன்று சொல்லணுன்னா, பிரதர் ஜூடாவோட நான் பழகிறப்ப நான் நிறைய நேரம் நினச்சிருக்கிறேன், நடிக்கிறார் இந்த மனுஷன். நல்லா என்ன செய்கிறாருன்னா அப்படி நல்லா நடிக்கிறாரு. ஒரு ஒரு உண்மையிலே அப்படி தன்னை தாழ்த்துற மாதிரி நடிக்கிறாரு அப்படின்னு தான் நினச்சேன்னு. ஆனால் பழகின பிறகுதான் தெரியுது உண்மையிலே இந்த மனுஷன் இப்படி தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. நான் இதில் ஃபுல் எஃபர்ட் நான் கொடுப்பேன்னு சொல்லி ஆல்வின் தான் அந்த மெட்லி எல்லாத்துக்கும் அருமையாக பண்ணி 2 மெட்லி வந்துருச்சு. 3வது மெட்லி ஷூட்டிங் டிலே ஆகிக்கிட்டே இருக்கு, அதுவும் வரப்போகிறது. ஆனால் அதற்கு முன்பாக அனலாய் தனலாய ஆண்டவர் தேசமங்க எடுத்து பயன்படுத்துவாராக. இது ஹிந்திலையும் வருவதாக. ஆமான்னு சொல்லுங்களேன். இது ஹிந்திலையும் நேற்று ஜெபம் பண்ணுறப்ப தோட்டத்தில் கர்மேல் பர்வதத்தில் எப்படி ஒரு ரிஃபைனிங் மினிஸ்ட்ரியை எலியாவை கொண்டு ஆண்டவர் செஞ்சாரோ, அதுபோல் குந்தி குந்தி நடக்கிற ஜனங்கள் எல்லாத்தையும் தேவனோடு கொண்டு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஊழியத்தை இந்த பாட்டு செய்ய போகுது. தகர்க்கப்பட்ட பலிபிடங்களை கர்த்தர் இந்த பாடலை கொண்டு செப்பனிட போகிறார். ஆமென். அநேகருடைய இருதயம் கர்த்தருக்கு நேராக திரும்புறதுக்கு இந்த பாட்டை ஆண்டவர் கரத்தில் எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமென் சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு மாலையில் 6 மணிக்கு அந்த சாங்கை நாம் 6:30க்கு ரிலீஸ் ஆக போகுது யூடியூப்பில். அதனால் நீங்கள் மாலையில் ரிலீஸ் பண்ண போகிறதுனால இப்போ நாங்கள் போட்டு காட்ட போகிறதில்ல. டீசர் போட்டுடலாமா? அதே போல அப்பா எப்படி ஆல்ட்ரினோட பாட்டெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அறிமுகம் பண்ணி வச்சாங்களோ, அது போல ஜூடா அநேகருடைய பாடலை பாடி இருக்கிறாரு. ஆனா அவருக்கே கர்த்தர் ஒரு சொந்த பாடலை கொடுத்து அந்த பாடலை அவரே பாடி முதல் முறையா அபிஷியலா அந்த பாட்டை வெளியிட இருக்கிறோம். அப்பா கையினால ஆசீர்வதிச்சு பாடலை அப்பா வெளியிடுவாங்க. இப்ப எனக்கு போட்டியா வந்துட்டான் பாருங்க. இவங்களை பூரா விடக்கூடாது, நமக்கு போட்டியா. மிக மகிழ்ச்சி. நம்முடைய பிள்ளை எவ்வளவோ பாடல்களை பிறர் பாடலையே பாடுவான். ஆனா இன்றைக்கு அவனே பாடி அவன் எழுதி இந்த அருமையான அனலாய் தனலாய் அப்படின்னு டீஷர்ட் போடுறீங்களா? டீஷர்ட் போடுறோம். போடுறோம். அது கேளுங்களேன், அருமையா பாடி இருக்கான். ஜோஷுவா அண்ணனே மேல ஜோஷுவா வாயா, தலைவன் வா. ஆமா, இவனை கண்டுபிடிச்சது ஜோஷுவா தான். ஜூடாவை கண்டுபிடிச்சது ஜோஷுவா. இப்படி பாடல் திறமை உனக்கு இருக்குப்பான்னு சொல்லி பைபிள் காலேஜில் இவன் தம் மகனை கண்டுபிடிச்சு பாட வச்சு இன்னைக்கு கூட வச்சுட்டார். கைதல் பாட வச்சு
வருதா? ப்ளே பண்றீங்களா? ப்ளே பண்ணியா? அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு மாலை 6:30 மணிக்கு ஆல்ரெடி அமல்ராஜ், இஸ்ரேல். தேங்க்யூப்பா. நாங்க மனதார நன்றி சொல்லுகிறோம். கிருபையின் தேவனே, அநேகருடைய பாடல்களை பாடின உங்களுடைய பிள்ளை இந்த கிஃப்ட் வந்து சொந்த பாடலை பாடும்படியான அந்த நேரத்துக்குள்ள கொண்டு வந்து ஆண்டவரே, இது ஒரு அநேகருக்கு இந்த பாடல் ஊழியம் செய்ய போகிறது. பின்மாறி போனவங்க, மங்கி எரிகிற அநேகரை அணைய விடாம மறுபடியும் உங்களோட உறவுக்குள்ள கொண்டு வர போகிற இந்த பாடலுக்காக நாங்க தேங்க் பண்ணுகிறோம். தகர்க்கப்பட்ட அநேக பலிபீடங்களை ஆண்டவரை இந்த பாடலை கொண்டு நீங்க செப்பனிட்டு ஒரு கர்மேல் பர்வத அனுபவத்தை அநேக ஊழியர்களுக்கு, அநேக தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவரை 2 நினைவுகளால குந்தி குந்தி நடக்கிற ஜனத்தை உம்மோடு கொண்டு வந்து இணைக்கிற ஒரு பெரிய ஊழியத்தை இந்த பாடல் செய்ய போறதுக்காக நாங்க மனதார தேங்க் பண்றோம். உங்க கையில் ஒப்பு கொடுக்கிறோம். வியூஸ் எப்படி வரணும்? லட்சங்கள், கோடிகள். ஆல்டினோட மிஞ்சேறன அவன் பாட்டோட என்னடா அப்படின்னு ஊர்லாம் சொல்லணும். ஆல்ரெடியே மிஞ்சிட்டியா, நீ ஆல்ரவுண்ட் ஆயிட்டியா என்று சொல்லி ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் மனதார எங்க பிள்ளையை கைதட்டி ஆமென் சொல்லுங்க. என்ன செய்யணும்? ரைட்டா? அவ்வளவுதானா? அப்படியே கொண்டு போயிடா. அப்பாவுடைய அறையிலிருந்து வருகிற இந்த ஆராதனை ராட்சசர்களுக்காக ஸ்தோத்திரம். அதான் ரைட் வேர்டு. அப்படி ஆராதனை ராட்சசன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ஹெவி அனாயிண்டிங் தேசத்துக்கு ஆண்டவர் சொந்த அந்த டியூன் மூலமா ராகத்தை தந்து ரிலீஸ் பண்றாரு. அதுக்காக நன்றி. இல்ல, அடுத்து என்னன்னா, ரூபா முன்னாடி ஓடியாப்பா, ரூபா ஃப்ரண்ட்ல வா. அடுத்து என்னன்னா, இந்த சாங் வந்து ரிலீஸ் பண்றதுக்கான பட்ஜெட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுவும் மிராக்கிள் தான். நம்முடைய லேண்ட் விஷயத்துல பெரிய பங்களிப்பை ஏற்படுத்தின பிரதர் அருமையான ரகுபால் பாண்டரங்கன், அவங்க துணைவியார் 2 பேரும் அவர் ஜோமண்ண பாண்ட சொன்னாராம், ஜூடா பாஸ்டருக்குள்ள ஒரு சாங் வந்து லாக் ஆகிருக்கு, இந்த பாட்டு வெளியில் வரணும்னு ஆண்டவர் ஜெபத்தில் எனக்கு உணர்த்துறாரு. ஸோ அதனுடைய மொத்த பட்ஜெட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த பாட்டு வந்தே ஆகணும், அதுக்கு முழு பொறுப்பை நாங்கள் எடுக்கிறோன்னு சொல்லி ஆண்டவர் முழு தொகையும் ரெக்கார்டிங்க்கு, ஷூட்டிங்க்கு அவ்வளோத்தையுமே சந்திச்சு அந்த குடும்பத்தை இந்த பாட்டு வெளிவருவதற்காக கர்த்தர் ஒரு கருவியாக தெரிந்து கொண்டார். ஆமென். ஸோ துவக்கத்திலேருந்து கடைசி வரைக்கும் இந்த பாட்டு ஃபுல்லாகவே என்னதான் சாட்சி தான். நாம் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் காத்திருக்கும் பொழுது அந்த தரிசனத்தை நிறைவேற்ற தேவையான ப்ரொவிஷனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அருளி செய்கிறார் என்பதற்கு இது ஒரு அருமையான ஒரு சாட்சி உதாரணம். அல்லேலூயா. இந்த கப்பலுக்காக நம்ம நன்றி சொல்லுவோமா? ஆமென். 2 ஆராதனை ஒன்றா இணைஞ்சு இந்த பிள்ளைங்களை கொண்டு ஆண்டவர் தேசத்தில் செய்ய போகிற மகிமையான தந்தை அவர்களுடைய அந்த அடிச்சோடுகளில் இவங்க ஒரு எப்படி எனக்கு வேர்டு என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் பிந்தின ரசம். ஆமென்னு சொல்லுங்களேன். உடனே வருது பாருங்களேன். இது என்ன ரசம்? பிந்தின ரசம். நல்ல ரசத்தை, நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே அப்படின்னு சொல்லக்கூடிய சாட்சி உங்க மினிஸ்ட்ரியில உண்டாகும். ஆமென்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. முன்னாடியெல்லாம் எவ்வளவோ வந்துச்சு, அப்படிலாம் பண்ணாங்க,
இப்போ ஒண்ணுமே இல்லைங்கிற ஏக்கம் யாருக்குள்ளேயும் வராத அளவுக்கு முந்தின பந்தியில ஆண்டவர் எப்படி பரிமாறினாரோ அதுபோல இந்த பிந்தின பந்தியில பரிமாறுறதுக்குன்னே ஆண்டவர் மறைச்சு வச்சிருந்த அற்புதம். ஆமென்னு சொல்லுங்களேன். இவங்க யாரு? தேவன் எல்லார் கண்களுக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருந்த அற்புதம், அது ரிலீஸ் ஆகுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால மனதார கரங்களை நீட்டி தேங்க்யூப்பா பிள்ளைகளை. அப்படியா? அக்கா வரணுமா, பீட்டர் அண்ணே வரணும், அத்தாச்சிலாம் வரணுமா? முன்னாடி கொழுந்தினார் கூப்பிடுறாரு, வாங்க முதல்ல. ஜீசஸ் உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. சத்யா வாப்பா முன்னாடி வடமா. தேங்க்யூ ஜீசஸ். அனலாய் அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. நீங்களே பாடுங்க, அவருக்காக ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ அப்பா. ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே, அனலாய் இருக்க வேண்டும், ஆதி அன்பு குறையாமல். ஃபாதர், நான் பிள்ளைங்களை நான் பிளஸ் பண்றேன். பிந்தின ரசம் ஆண்டவரே கடைசி கால திருச்சபையில பரிமாறுவதற்காகவே நீங்க மறைச்சு வச்ச இந்த அற்புதம் இது ரிலீஸ் ஆகுது, இது ரிலீஸ் ஆகுது. இதுதான் கைரோஸ், இதுதான் பிள்ளைகளுக்கான கைரோஸ். காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே இவங்க பிரபலமாகணுங்கிற எண்ணமே பிள்ளைங்களுக்கு இல்லை. அந்த அளவு தங்களை தாழ்த்தின பிள்ளைகளுக்கு நீங்க ஆயத்தம் பண்ணின இந்த விருந்துக்காக நன்றி அப்பா. இந்த விருந்துக்காக நன்றி அப்பா. நீங்க மறைச்சு வச்ச அற்புதம், நீங்க மறைச்சு வச்ச அற்புதம் ஆண்டவரே. இந்த பாட்டு அநேகருக்கு ஒரு ஊழியத்தை செஞ்சு நிறைய ஜீவனுள்ள சாட்சிகளை நீங்க எழுப்பி தர போகிற தயவுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த ஒரு மனத்துக்குள்ளிருந்து ஊற்றெடுக்கிற இந்த ஆறுக்காக நன்றி. இந்த ஒரு மனத்துக்குள்ளிருந்து ஊற்றெடுக்கிற ஆண்டவரே ஆறுக்காக நன்றி, நதிக்காக நன்றி. ஆராதனை ராட்சசன், அப்படிதான் நாங்க டிக்ளேர் பண்றோம். ஆராதனையில ஒரு ராட்சசன். தந்தையவர்களை எப்படி நீங்க ஆண்டவரே தேசங்களுக்கு எடுத்து நீங்க பயன்படுத்துறீங்களோ அந்த அறையிலிருந்து வந்த பிள்ளைங்கள்ல எங்க மகனும் ஒரு ஆள்பா. ஆண்டவரே அந்த டேவிடிக் அனாயிண்டிங்க நீங்க உள்ள வச்சு துதிக்கிற யூதாவா, தேசத்துல எழுப்புதலுக்கு முன்னாடி செல்லுகிற யூதா. தேங்க்யூப்பா. ரிவைவலுக்கு முன்பாக செல்லுகிற ஜூடா, ரிவைவலுக்கு முன்பாக செல்லுகிற ஜூடா, ரிவைவலுக்கு முன்பாக செல்லுகிற பிரைஸ் அனாயிண்டிங், அதை இங்க வச்சிருக்கிறதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. யூதா எழுந்து புறப்பட கடவன். யூதா எழுந்தாயிற்று, யூதா எழுந்தாயிற்று, யூதா எழுந்தாயிற்று. யூதா எழுந்து புறப்பட கடவன், யூதா எழுந்து புறப்பட கடவன். Lorela hasla pratinisia kola. Lerala rahashni mala tiatoda. Thank you. Let Judah arise. Let Judah arise. Let Judah arise. யூதா எழுந்து புறப்பட கடவன். It's a clear sign. எழுப்புதல் சமீபம் என்பதற்கான பதி எதிரியாசி லல்லதியா சபுதா ஹத்திரி சுகுமா ஷ்லாஹதி. Thank you. Thank you. ஜூடா எழுந்து புறப்பட கடவன். ஆண்டவரே எங்க காதல் ஏதோ கேக்குது, எங்க காதல் ஒரு இரைச்சல் கேக்குது. Thank you Lord. Thank you for this move. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. வேண்டுமே. Thank you.
தேங்க்யூ அப்பா. ஆண்டவரே, இந்த மூவுக்காக ஸ்தோத்திரம். We strongly sense in our spirit something unusual is about to happen. It's your time. It's your moment. Thank you, Appa. Thank you. Thank you. Thank you. இந்த எழுப்புதல் ஊழியத்துல இந்த மகன் எழுந்து புறப்படணுங்கிறதுக்காகவே இத்தனை வருஷமா எங்களோட வச்சிருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். Thank you for your plan and your purpose. Thank you for this divine connection. We give glory to your name. Thank you, Appa. Thank you, Appa. உங்க நாம மகிமைக்காக ஆண்டவரே, இந்த பாடல் உங்க கையில நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you. தனலா இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. தனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. தனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எங்க பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அனலாய் அனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் அனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனல் மூட்டி எங்களை எழுப்புமையா, மறுபடியும் எங்களை உயிர்ப்பியுமையா. எழுப்புதல் எழுப்புதல். நீங்க நீங்க இத்தனை வருஷம் எப்படி வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த தீவுல ஆண்டவர் செய்ய போற காரியம் உங்க கற்பனையில கூட நீங்க உங்க வாழ்க்கையில வந்துடாத ஒரு காரியத்தை ஆண்டவர் இங்க செய்ய போறார். அல்லேலூயா. இந்த தீவுல இந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு மூவ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க சில பேர்லாம் வந்து மயக்கப்பட்டு தான் உள்ள போறீங்க. ஆமா, இந்த பிரமித்து ஆச்சரியப்படுறது அப்படிலாம் இருக்கு பாருங்களேன், அதெல்லாம் இங்க சாதாரணமா நடக்கும். அல்லேலூயா. அந்த மாதிரியான ஒரு உன்னதமான தருணத்துக்குள்ள ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த ஜெபம் பண்றப்ப நான்
எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மூவை. இந்த பாடலை வந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி இந்த பாரத்தை கொடுத்த பிரதர் ரகுபால் அவங்களுக்கு நேற்று இந்த பாட்டை நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுருந்தேன். அவங்க எனக்கு ரிட்டன் போட்டிருந்தாங்க, பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், such a blessing. May the fire from the throne room, may the fire from the throne room descend wherever this song is heard. சிங்காசனத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த நெருப்பு எங்கெல்லாம் இந்த பாட்டை கேட்குறாங்களோ அங்கெல்லாம் சிங்காசனத்திலிருந்து ஒரு நெருப்பு என்ன செய்யட்டும், இறங்கி வரட்டும். May the lampstands burn brightly for Christ in the individual. தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற விளக்கு தண்டுகள் இந்த பாடலை கேட்கும் பொழுது பிரகாசிக்கட்டும். சர்ச்சில், கம்யூனிட்டியில், சமுதாயத்தில், தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில், சபைகளில் இருக்கிற விளக்கு தண்டுகளெல்லாம் என்ன செய்யட்டும், பிரகாசிக்கட்டும், பிரகாசமாக எரியட்டும். May the fire of revival burn brightly. May the fire of revival burn brightly. And this song will be precursor for the movement. And this song will be the precursor for the movement. என்ன ப்ரொஃபட்டிக்கல் அட்ரன்ஸ் பாருங்களேன். நேற்று நான் வாசிச்சுட்டு அப்படியே நான் விட்டுட்டேன். வரப்போகிற ஒரு பெரிய எழுப்புதல் இயக்கத்துக்கு இந்த பாட்டு ஒரு முன்னோடியா, அதுக்கு முன்னாடி செல்கிற ஒரு ஊழியத்தை செய்யணும் தான் அவர் வாழ்த்தியிருந்தார். நான் என் மைண்ட்ல இல்லை, ஆனால் ஜோம் பண்றப்ப அந்த வேர்டு திரும்ப அப்படி பாப்பாது பாருங்களேன். அல்லேலூயா. அதனால க்ளோரியஸான காரியத்தை செய்ய போகிறார். தேங்க்யூ ஃபார் ஷேரிங், இட்ஸ் ஸோ அப்லிஃப்டிங். அருமையான பிரதர் பால், நீங்கள் ஃபேமிலியாக பார்த்துட்டு இருப்பீங்க. தேங்க்யூ உங்கள் ஜெபத்துக்காக, பாரத்தோடு நீங்கள் செஞ்ச இந்த காரியம், அந்த ப்ரொஃபட்டிக்கல் அட்ரன்ஸுக்காக அதை புல்பிட்டில் ஆண்டவர் அதை ஆனர் பண்ணுறார், அதை கன்ஃபார்ம் பண்ணுறார். எப்போவுமே ஒரு காரியம் ரெட்டிக்குதுன்னா அது சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறது என்பதற்கான அடையாளம். தேங்க்யூ ஃபார் த வேர்ட், தேங்க்யூ ஃபார் த ப்ரேயர். எல்லாத்துக்காகவும் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம்.